வீக்கெண்ட் எபிசோடு வந்துருச்சு. விஜய் சேதுபதி வந்து ஏதாவது ஒரு பயங்கரமா பேசுவாரு. எல்லாரையும் வச்சு செய்வாரு அப்படிங்கிற மாரி நெனச்சு பார்த்தா, எஃப்ஜேங்கிற ஒருத்தன் வந்து திவாகர பத்தி வெட்டிருவேன்னு சொன்னான்ல, அதுக்கு கூட வந்து பெருசா ஒரு கண்டிச்ச மாரி தெரியல. இதே இடத்துல கமல் சார் இருந்திருந்தாருன்னா, கமல் சார் பயங்கரமா பேசியிருப்பாரு. அத வந்து பயங்கரமா எதிர்கொண்டிருப்பாரு. விஜய் சேதுபதி பெருசா பேசுன மாரி தெர்ல. அதுக்கப்புறம் வந்து பார்வதி வந்து எல்லாரும் வந்து டார்கெட் பண்ணி அடி அடின்னு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் முடிய போம்போது பார்வதி வந்து அழுதுட்டு இருந்தாங்க. நான் இதுக்கு தான் பிக் பாஸ் வரமாட்டேன்னே சொன்னேன். எல்லாருமா சேர்ந்து என்னை இது பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, திவாகர் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்புறம் கமர்தீன் பிரச்சனைக்காகட்டும், அதுக்கும் வந்து விஜய் சேதுபதி பெருசா பேசுன மாரி தெரியல. ஒரு சில விஷயங்கள் சாஃப்ட்டா சொல்லிட்டு விட்ட மாரி தான் தெரிஞ்சுச்சு. ரொம்ப இன்னும் கொஞ்சம் போல்டா கேட்டுருக்கலாமே! அப்படிங்கிற மாரி என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு என்ன தோணுது? அப்படிங்கிற மாரி சொல்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து இன்னும் நெறைய பேரு விக்கல் விக்ரம் ஆகட்டும், அவரு ஒரு சில பாயிண்ட்லாம் கரெக்ட்டா பேசினாரு. சபரி, அவரும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா பேசினாரு. அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் ஒருத்தர் இருப்பார்ல, அவன் வந்து சரியான காஜா இருப்பான் போல இருக்கு. அந்த டைம்லயே அரூராவ வந்து நான் லவ் நீயும் நானும் லவ் பண்ணா வந்து அது ஒரு வேற மாரி கன்டென்ட்டா போகுங்கிற மாரிலாம் பேசிட்டு இருந்தான். அப்புறம் பெண்கள் வந்து சப்போர்ட் பண்ற மாரி சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆளையும் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. டோட்டலா வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோடு வந்து விஜய் சேதுபதி பேசுனது கரெக்ட்டா? தப்பா? விஜய் சேதுபதி இன்னும் கொஞ்சம் போல்டா பேசியிருக்கலாமான்னு சொல்ட்டு கமெண்ட் பண்ணுங்க.